அதிமுக திமுக திமுக அதிமுக, இவர் ரொம்ப தப்பு பண்ணா இவருக்கு வாக்கு, இப்படின்னு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ஆப்ஷன். சார் ஒரு மாற்றமே வேணாமா சார்? எப்போ பார்த்தாலும் இவங்களே இருப்பாங்களா? மக்கள் மன்றத்தில் வந்து நின்று தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ரெண்டு கட்சியும். இன்னைக்கு மாற்றம் வேணும்னு கேட்குறான் பாருங்க. கேட்டவன் பூரா அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவன் தான். கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் பெரியார் கொண்ட கொள்கையை கையில் ஏந்தி இருந்த அண்ணாவும் கலைஞரும் வச்சிருந்த வாள் தான் எம்ஜிஆர். கருத்து இவங்களுடையது. எம்ஜிஆர் வந்து ஒரு வெப்பன் தான். அண்ணாவுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது, தமிழ்நாட்டை எப்படி கட்டமைக்கணும்னு. அதுக்காக தான் எம்ஜிஆரை பயன்படுத்தினார். அண்ணா போல உள்ள சிந்தனையாளர் ஒருத்தர் இன்னொரு நடிகரை கையில் எடுத்துக்கிட்டாருன்னா, அரசியலில் பிழை செய்யாத அரசியல் வேணும், நீதி நெறி தவறாத ஒருத்தர் இருக்கணும், ஒரு தலைமை பண்பு வேணும். அரசியல்னா என்ன? சாமி சிலையை வச்சுக்கிட்டு ஊர்வலம், வீதி ஊர்வலம் போகிறாங்க, வணங்க ஐயா அப்பா அப்பா அப்பா. இந்த குதிரை என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னா, நம்மளுக்கு என்னையா திடீர்னு இவ்வளோ பெரிய மரியாதை? சாமி சிலையை இறக்கி கோயிலுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க, குதிரையை வாசலில் கட்டி போட்டு போயிட்டாங்க. அப்போ குதிரை என்ன நினைச்சிருக்கேன்? அப்போ தான் தெரியுது குதிரைக்கு அவங்க வணங்கினது நம்மளே இல்லை, குதிரையே தன்னை சாமியாக நினைத்து கொள்கின்ற தருணம் தான் இப்போயும் நடக்குது. எல்லாரும் நல்லதாண்டா செய்யணுன்ற அந்த நாட்டில், ஆனால் ஒன்று சேர்ந்து செய்யவே மாட்டேன்றாங்கடா ஒரு நாள் கூட. அதிகாரத்திலிருந்து பிழை செய்பவர்களும் வெறுக்கப்பட வேண்டியதுதான். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னாடியே பிழை செய்பவர்களும் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் தான்.